19/11/2025 கேஎல் டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று கொடுத்த 18/11/2025 கேஎல் டிஆர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதோட ரிசல்ட் பார்த்துடலாம். எதுவும் பெரிய வின்னிங் எதுவுமே இல்லை இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். 1 மணிக்கு 713 ரிசல்ட்டு, நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது 713க்கு. அதுக்கப்புறம் 3 மணிக்கு 832லையும் எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை தான். நம்ம கெஸ்ஸிங் 3 நாளாக தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் 6 மணிக்கு 650 பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ஒரு நல்ல வின்னிங், 5-0 வின் ஆச்சு. அப்புறம் இங்கே 508ன்னு சொல்லி பாக்ஸில் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு பிசி வின்னிங் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே அதோட பவர் கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம் 706ன்னு. அதுலேயும் ஒரு சின்ன மிஸ்ஸிங்கில் தான் இருந்திருக்கு, ஒரு நம்பர் மிஸ்ஸிங்கில். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ரிசல்ட்டு 760 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 0 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு நம்பருமே பாஸ் ஆகலை. ஆனால் பவர் கெஸ்ஸிங் 756க்கான பவர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அது 706ன்னு இருக்குது. சப்போஸ் யாராவது நீங்கள் எதாவது பாக்ஸில் ப்ளே பண்ணி வின் பண்ணியிருந்தால் வாழ்த்துக்கள். மற்றபடி எதுவுமே வின்னிங் வரல. நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கு வரணும்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி நல்லா கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். மேபி நாளைக்கு டிஆரில் ஒரு வின்னிங், கேரளாவில் ஒரு வின்னிங் எடுக்கணும் அந்த மைண்ட் தாட்டில் கெஸ்ஸிங் ரொம்ப இதாக எடுத்திருக்கேன். வீடியோவை முழுசாக கேளுங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். கேரளாக்கெலாம் தனியாக நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வீடியோ ஃபுல்லாக கவனமாக கேளுங்க. 19/11/2025 கேஎல் டிஆர் கெஸ்ஸிங் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக எப்போவுமே நம்ம 0 ஆல் போர்டில் வச்சுருப்போம். அதே மாதிரி ஆல் போர்டு 0, 1, 4, 7 எடுத்திருக்கோம் ஆல் போர்டில். ஏசிபிசி ஏபியில் 17, 71, 40, 04, 48, 84, 36, 63 சொல்லி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏபிசியில் 107, 740, 849, 365, 147 சொல்லி எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் டைரெக்டாகவும் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம், பாக்ஸாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் பாக்ஸாக ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக அது நம்பர் பாஸ் ஆகணும் அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் கெஸ்ஸிங் எடுக்க வச்சுருவேன். ஆனால் நம்ம கெஸ் மட்டும் தான் பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சப்போஸ் பாக்ஸில் கெஸ்ஸிங் மிஸ் ஆகலாம், இல்லை டேரெக்டாகவே வின்னிங் இருக்கலாம். அதனால் அது உங்களோட இதை பொறுத்து, நீங்கள் உங்கள் ஐடியாவை பொறுத்து மொத்த நம்பருமே வச்சு விளையாடணும் கூட அவசியம் கிடையாது. எல்லாம் சொல்லுவோம், உங்கள் ஐடியாவில் வச்சு விளையாடிக்குவோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு விளையாடுங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேஎலுக்கு மட்டும் தனியாக 2 நம்பர். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறது, கேஎல் கெஸ்ஸிங் மட்டும் தனியாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு. நான் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் ஷேர் பண்ணுவேன், அவங்க சொல்லி அவங்களுக்காக மட்டும். இது கேஎல் ஒன்லி, கேரளாவில் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுறவங்க இந்த 837, 374 இந்த நம்பரை பாக்ஸில் டேரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். மேபி இந்த 374 ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 374 இந்த நம்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் தான் ஏசிபிசி ஏபிக்கான பவர் கெஸ்ஸிங் இங்கே கொடுத்துருக்கோம். 7667, 1221 இது 1771க்கான பவர் கெஸ்ஸிங். அப்புறம் 4004க்கான பவர் கெஸ்ஸிங் 4554, 9009 சொல்லி கொடுத்துருக்குறோம். அப்புறம் 4884 கண்டிப்பாக கேமில் இருக்குது, டிஆர் கேமில் இருக்குது. 4884ன்னு இறங்கணும். அப்படி இல்லைன்னா பவரில் 9889 சொல்லிட்டு இறங்க வேண்டிய இது இருக்குது. அதனால் இதை ஃபாலோ பண்ணுறவங்க டிஆர் கேமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8948 இது கண்டிப்பாக டிஆர் கேமில் இருக்குது. 4 சுவலையும்
ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது டியர் கேமில், ஆனால் அதிகபட்ச வாய்ப்பு டியர் கேமில் தான் இருக்குது. இந்த நம்பரு 4884 இல்லைன்னா 8998 நாளைக்கு ரிசல்ட்டில் கண்டிப்பாக வரும். அதனால் அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏபிசி 107க்கு 607 157 102 எடுத்துக்கிறோம். அப்புறம் 740க்கு 240 790 745 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 849க்கு 349 865 எடுத்துக்கிறோம். இல்லை 349 மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது 49 வந்து பவர் டு பவராக இருக்கனால அது எப்படி பார்த்தாலும் மாறி மாறி தான் வரும். அதனால் அப்புறம் 365க்கு 865 315 360 எடுத்துக்கிறோம். அப்புறம் 147க்கு 647 197 142 எடுத்துக்கிறோம். நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரணுங்கிற தாட்டில் தான் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் ஃபாலோ பண்ணால் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வின்னிங் வரும். 2 நாள் 3 நாள் வின்னிங் வரணும்னு சொல்லிட்டு இதாக்காதுங்க. ஏன்னா நம்ம கெஸ் பண்ணி தான் எடுக்க முடியும், கன்ஃபார்ம் பண்ணி தர முடியாது. கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கன்ஃபார்ம் வின்னிங் வந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.